ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் வந்து டேஞ்சரஸ் ரொமான்ஸ். இது ஒரு பிஎல் ட்ராமா. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையோட மெயின் லீடோட இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். இவன் தான் நம்ம கதையோட ஃபஸ்ட் மெயின் லீட். இவனோட நேம் கங்கன். இவன் நம்ம கதையோட செகண்ட் மெயின் லீட். இவனோட நேம் சைலோம். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதையை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கதையோட ஃபஸ்ட் ரெண்டு மெயின் லீடுக்குமே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரீஸில் டாம் அண்ட் ஜெரி கப்பலாக தான் இருக்க போகிறாங்க. ஃபைட் மீன்ஸ் புல்லிங்னா ஓடுறது, தாவுறது, குட்டிக்கரணை அடிக்கிறது, அது மாதிரி மற்ற புல்லிங்கெல்லாம் இல்லை. கங்கன் சைலமோட ஷர்ட்டில் இருக்க ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சீன்ஸ் இங்கே போயிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ரன் ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே இருக்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்கன்னு? ஆமாம், ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது. சொல்லப்போனால் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதுவும் அவங்க ஏழையாக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட இந்த சீன்ஸும் இந்த வாய்ஸ் ஓவரும் இங்கேயே கட் ஆகுது. அப்புறம் 3 days agoன்னு போட்டு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே சைலம் ஒரு கராஜில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கஸ்டமரோட வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட இதை வாஷ் பண்ணியாச்சு, இதுக்கு மொத்தமாக 150 ரூபா செலவாச்சுன்னு சொல்ல, கஸ்டமர் அதுக்கு மற்ற கராஜில் 80 ரூபாலே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சைலம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக மூச்சு விடாமல் சொல்லிகிட்டு இருக்க. இதை கேட்டுருந்த கஸ்டமர், உன்னோட பேராகிராஃபை கேட்குறதுக்கு பதிலாக நான் காசை கொடுத்துருவேன்னு காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ கராஜோட ஓனர் வந்து சைலமுக்கு அவனோட மந்தோட சேலரியை கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு சைலம் அவனோட மொபைல் எடுத்து பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனால் அங்கே அவனோட பிரதர் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட நேம் சைஃபா. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறாங்க. சைஃபா சைலம் கிட்ட, நான் உனக்காக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேம்மா, வந்து சாப்பிடுன்னு சொல்ல சைலமும் உட்காந்து சாப்பிட்றான். அப்போ சைஃபா சைலமை பார்த்து, நீ இனிமேல் பார்ட் டைம் ஜாபுக்கெல்லாம் போகாத, உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏன்னா நீ நல்லா படித்தா தான் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் கிடச்சி நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி கிராஜுவேஷன் ஆகிட்டேன்னா உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அப்போ நீ கை நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கஷ்டம் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் சைலம் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஒரு பையன் அவனை கூப்பிட்டுறான். பார்க்குறதுக்கு கொல்கொலுன்னு குண்டா க்யூட்டாக பன்னு மாதிரி இருக்கானே, இவனோட நேம் வந்து ஆட்டோ. இவன் நம்ம சைலமோட ஃப்ரெண்டு. ஆட்டோ சைலம் கிட்ட, இங்கே பாரு நான் ஒரு கான்செப்ட் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு காட்டுறான். அதை பார்த்தோன்னே சைலம், இதுக்கு நிறைய காசு செலவாகும், இல்லை காசுக்கு நீ என்ன பண்ணேன்னு கேட்க. அதுக்கு ஆட்டோ, நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த மணிலேருந்து வாங்கிக்கிட்டேன். அப்போ ஆட்டோ சைலம் கிட்ட, நான் கான்செப்ட் டிக்கெட் வாங்கியிருக்கதை யாருக்கிட்டேயும் சொல்லாதேன்னு சொல்கிறான். அதுக்கு சைலமும் ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் ஆட்டோவும் சைலமாக கிளம்பி கேண்டீனுக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே இவங்களுக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனோட நேம் கையும் சைலமோட ஃப்ரெண்டு. சைலம்கிட்டேயும் ஆட்டோக்கிட்டேயும், எங்கடா போனீங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணி என்னோட பேக்கு மறத்து போச்சுன்னு சொல்ல, சைலம் அவனை மோந்து பார்த்துட்டு, ஃபுட்பால் விளையாடிட்டு குளிக்காமலடா வந்திருக்க, உன்னோட மேலேருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு ரொம்ப பசிச்சுது, நான் சாப்பிட்டுட்டு குளிக்கலான் இருந்தேன், ஆனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டைம் ஆகிடுச்சுது அப்படின்னு சொல்கிறான். 3 பேருமா கேண்டீனில் சாப்பாடு வாங்க க்யூவில் நிற்கிறாங்க. இப்போ தான் நம்ம கதையோட இன்னொரு ஹீரோவோட கங்கனோட என்ட்ரி. கங்கனுக்கு கூட அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க. இதில் நெட்டையாக இருக்கானே, இவனோட நேம் வந்து மேக்ஸ். அவனை விட கொஞ்சம் கட்டையாக இருக்கானே, இவனோட நேம் வந்து நவா. கங்கனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் க்யூவில் நிற்காமல் முன்னாடி போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. போகும்போதே கையை வேற ஒரு இடிச்சிட்டு போகிறாங்க. இதில் கடுப்பான கங்கனு கூட சண்டைக்கு போகலான்னு போக, அப்போ ஆட்டோவும் சைலமும் தடுக்கிறாங்க. ஆட்டோ கைட்ட, அவன் கூட பிரச்சனை பண்ணால் அவனோட ஸ்காலர்ஷிப்புக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட கையும் அமைதியாயிடுறான். பிறகு கங்கனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஆட்டோ சைலம் கிட்ட, நீ ஏன் இன்றைக்கும் எக் ரைஸை மட்டும் கொண்டு வந்திருக்க, உன் கையில் காசு இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு சைலம், அப்படி எதுவும் இல்லை, மந்தோட எண்ட் ஆகிடுச்சில்ல, நான் 2 கொடுக்கணும், அதுக்காக நான் மணியை சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ ஆட்டோ அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி சைலமுக்காக சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்ல, அவனோட அம்மாவும் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா அவனோட அம்மா அந்த கேண்டீனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆட்டோவோட அம்மா சைலம் கிட்ட, இந்த ஆட்டோவையும் படிக்க வச்சு எப்படியாவது கிராஜுவேஷன் ஆக்க வச்சுருப்பா. இவன் காலமாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஏதோ பாட்டை போட்டு தைய தக்கா தீ தக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷையான ஆட்டோ அம்மா கிட்ட, அம்மா அங்கே பாருமா, கஸ்டமர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ போன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அப்போ ஆட்டோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தா ஆட்டோ,
சாப்பிடாம பாதியிலே எந்திரிச்சு போயிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த கை சைலம் கிட்ட, இவன் சாப்பாடை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு, அந்த மெசேஜ் யார் பண்ணதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆட்டோவை காட்டுறாங்க. ஆட்டோ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே கங்கனா அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ மேக்ஸ் ஆட்டோவை பார்த்து, நீ எழுதி கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு டீச்சர் எனக்கு 0 மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு ஆட்டோ, நான் சரியாக தான் எழுதி கொடுத்தேன், டீச்சர் அதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னு கேட்க, கை அதுக்கு, நீ உன்னோட அசைன்மெண்ட் மாதிரி எங்களோடதையும் எழுதியிருக்க, அதனால் நீங்கள் அசைன்மெண்ட்டை காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எங்களோட அசைன்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு கை ஆட்டோவை அடிக்கலான்னு வரும்போது கங்கன் அவனை தடுக்கிறான். கங்கன் ஆட்டோவை பார்த்து, நீ எங்களுக்காக உன்னோட டைமை ஒதுக்கி அசைன்மெண்ட் எழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் டீச்சர்கிட்ட பேசிட்டேன், டீச்சர் எங்கள்கிட்ட திரும்பி அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் நீ திரும்பியும் அசைன்மெண்ட் எழுதி கொடுத்தா போதும். அதுக்கு ஆட்டோவும் ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் கங்கன் ஆட்டோவுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க கொடுக்குறான். சைலமும் கையும் ஆட்டோவை தேடிக்கிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வராமல் வெளியே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துட்ருக்காங்க. கங்கன் ஆட்டோ அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கும்போதே அவனோட வயிற்றில் ஓங்கி பஞ்ச் பண்ணிடுறான். ஆட்டோவால் நிற்க முடியாமல் அந்த ட்ரிங்க்ஸை துப்பிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து மற்ற 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் கடுப்பான கை கங்கனா அடிக்கலான்னு வரும்போது சைலம் அவனை தடுக்கிறான். கை திருப்பியும் ஆட்டோவை எழுப்பி அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க கொடுத்து அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது திருப்பி அவனோட ஸ்டொமக்கில் பஞ்ச் பண்ணுறான். இப்போ இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் சைலம் வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஆட்டோ திரும்பவும் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழும்போது அவனோட பாக்கெட்டில் இருந்த கான்செப்ட் டிக்கெட்டை கங்கன் பார்க்குறான். அதை எடுத்து கங்கன் கிழிச்சு போடலான்னு போகும்போது ஆட்டோ கங்கன்ட்ட, ப்ளீஸ் இதை மட்டும் எதுவும் பண்ணாது, அப்படின்னா இங்கே என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு அசையவே கூடாதுன்னு சொல்லி கங்கன் அந்த கான்செப்ட் டிக்கெட்டை ஆட்டோவோட வாயிலே வைக்கிறான். அப்போ மேக்ஸ் அந்த கான்செப்ட் டிக்கெட்டை ஆட்டோவோட வாயிலே வச்சு கொளுத்திடுறான். அப்புறம் 3 பேரும் ஆட்டோ பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் சைலம் அவன் எடுத்த அந்த வீடியோவை ஒரு டீச்சர்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். டீச்சர் அதுக்கு, இவங்க எல்லாம் சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க, நீ அதை தப்பாக நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சைலம், இல்லை அவங்க புல்லி பண்ணுறாங்க, அதுவும் நம்ம ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளேயே வச்சு புல்லி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த டீச்சர் யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. பார்த்தா அது கங்கன்ட்ட அந்த டீச்சர், இந்த பையன் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்து தப்பாக நினச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கங்கன், ஆமாம் அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் அவனும் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அதை இவன் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். அதுக்கு அந்த டீச்சர் சைலமை பார்த்து, பாத்தியா அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா, நீ எதை தப்பாக புரிஞ்சிருக்கிற, முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, இல்லைன்னா நம்ம ஸ்கூலுக்கே அது அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்ல, சைலமும் வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறான். அந்த டீச்சர் கங்கனையும் சைலமையும் ஹேண்ட்ஷேக் பண்ண சொல்ல, சைலம் ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்றாங்க. அந்த டீச்சரை சைலமோட ஹேண்டை பிடிச்சி ஹேண்ட்ஷேக் பண்ண வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சைலமும் கங்கனும் அந்த டீச்சரோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ கங்கன் சைலமை பார்த்து, உன்னோட மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலம், நீ வேணா ஹீரோயினியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இதில் கடுப்பான கங்கன் சைலமோட ஷர்ட்டை பிடிச்சி அந்த செவுத்தில் தள்ளிட்டு, நீ வேணா இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உனக்கான ஸ்காலர்ஷிப் என்னோட அப்பா தான் கொடுக்குறாரு, மறந்துடாத, நான் நினச்சா அதை கொடுக்க முடியாமல் பண்ண முடியும். இதை கேட்ட சைலம் கொஞ்சம் கூட அசராமல் கங்கனை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் கங்கனே, சரி ஓகே, நீ பண்ணது தப்புன்னு என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு கங்கன் சொல்ல, அதுக்கு சைலமும் கங்கனோட காலை பார்த்து அப்படியே குனிறான். நம்மளும் இவன் இவ்வளோ வெறுப்பாக இருந்தானே மன்னிப்பு கேட்கவா குனிறான் அப்படின்னு யோசிச்சா சைலம் கங்கனோட காலிலே துப்பி விட்டுறான். இதில் கடுப்பின் உச்சத்தையே தொட்ட கங்கன் திருப்பியும் சைலமா அடிக்கலான்னு வரும்போது பக்கத்து ரூம்லேருந்து ஒரு டீச்சர் வெளியே வராங்க. இப்போ சைலம் அந்த டீச்சரை பார்த்து, கொடுங்க டீச்சர், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்க கையில் இருக்க புக்கை வாங்கிட்டு அவங்க கூடயே நடந்து போகிறான். போகும்போது திரும்பி கங்கனை பார்த்து நக்கலாக ஒரு ஸ்மைலை போட்டுட்டு போக, கங்கனுக்கு மூக்குலண்டும் வாயிலண்டும் தீ அனலாக வெளியே வராததான் மிச்சம். அவ்வளோ கடுப்பாக சைலமாக பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் சைலமும் கையும் ஆட்டோவோட ஸ்டொமக்கில் மெடிசின் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஆட்டோ சைலம் கிட்ட, சாரிடா, என்னால் தானே உனக்கு இந்த ப்ராப்ளம், நான் அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் எழுதி கொடுத்துட்றேன், அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட நேம் பிம்பா. இவ கங்கனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு.
கங்கன் அவள்கிட்ட நம்ம சாப்பிட வெளியே போகலான்னு சொல்ல அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்கிறா. அப்போ கங்கனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வராங்க. வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ நாங்களும் அங்கேயே வரோன்னு சொல்ல அதுக்கு கங்கன் உங்களுக்காக ஒரு வேலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறான். பார்த்தா அந்த வேலை என்னென்னா சைலோமை புள்ளி பண்ணுறது. சைலம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேலேண்டு யாரோ அவன் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதுலேருந்து சைலம் தப்பிடுறான். அப்புறம் ஆட்டோவும் சைலமும் கையுமா அவங்களோட கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க. சைலம் அவனோட பிளேஸில் போய் உட்காரலான்னு போகும்போது அவனோட அந்த சேரை யாரோ உடச்சி வச்சுருக்காங்க. அதில் சைலம் அப்படியே கீழே விழுந்துடுறான். சைலம் அவனோட அசைன்மெண்ட்டை தேடி பார்த்தா அது அங்கே இல்லை. அதை யாரோ கிழிச்சு போட்டிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான கை இதை யார் பண்ணதுன்னு கிளாஸில் உள்ள எல்லார்ட்டையும் கேட்கும்போது கங்கன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துடுறாங்க. கை கங்கனோட ஷர்ட்டை பிடிச்சி இது நீ தானே பண்ண, என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணது நீ தானே அப்படின்னு கேட்க கங்கன் அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு கை அமைதியாக இருக்கும்போது கங்கன் கையை பார்த்து இது ஒரு காடு, இந்த காட்டில் நீ சர்வைவ் ஆகணுன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சைலமை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு அங்கேண்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஆட்டோவும் சைலமும் கையும் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சைலம் மட்டும் சாப்பிடாம அவனோட அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கான். இதை பார்த்த ஆட்டோ குடுறா நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனும் வாங்கி எழுதிட்டு இருக்கான். அப்போ கங்கன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வரான். அங்கே வந்துட்டு இந்த டேபிளில் நாங்கள் உட்காரணுன்னு சொல்ல அதுக்கு கை இந்த டேபிளில் என்ன உன்னோட பேராக எழுதி வச்சிருக்குன்னு கேட்க அதுக்கு கங்கன் அங்கே பாருன்னு கண்ணை காட்டுறான். ஆட்டோ அந்த டேபிளை பார்க்குறான். அதில் ஸ்பான்சர் பை கங்கன் ஃபாதர்னு போட்டிருக்கு. இதில் பெரிய பல்பு அங்கே கை இங்கே தான் நிறைய டேபிள் இருக்குல்ல அதில் எதுலையாவது போய் உட்காருங்க. அதுக்கு நவா நாங்கள் இங்கே தான் உட்காருவோம், நீங்கள் வேணால் எந்திரிச்சு வேறு எங்கேயாவது போங்கன்னு சொல்ல இதில் கடுப்பான கை நவாவை பார்த்து எனக்கு ரொம்ப நாளாகவே உன்னோட மூஞ்சியை பஞ்சர் பண்ணணுன்னு ஆசை, அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு அடிக்க எழும்ப சைலம் அவனை தடுத்துட்டு வா நம்ம இங்கிட்டு போகலாம், நான் என்னோட அசைன்மெண்ட்டை வேற முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆட்டோவும் சைலமும் கையுமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோ அவங்கக்கிட்ட நாம் எப்படி தான் இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோமோன்னு சொல்ல அதுக்கு சைலம் அவங்கள கண்டுக்கிடாமல் விட்டால் அவங்கள டயர்டாகி நம்மளை மறந்துடுவாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்க யாரோ அவங்க மேலே செப்பலை தூக்கி அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது கங்கன் அவங்க மேலே செப்பலை தூக்கி அடிச்சிட்டு காரில் போயிட்டுருக்கான். இதை பார்த்த கை இவனுக்கு கார் ஓட்டுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்ததுன்னு கேட்க அதுக்கு சைலம் அவன் இருக்க வசதிக்கு அவன் ஹெலிகாப்டரே ஓட்டலாம். அப்புறம் சைலம் என்னோட பார்ட் டைம் ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் சைலம் அவனோட பார்ட் டைம் ஜாபை பார்த்துட்டு இருக்கான். அங்கே கங்கன் வரான். அவனை பார்த்தோன்னே சைலம் இங்கே எதுக்கு வந்த, இங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதேன்னு சொல்லதுக்கு கங்கன் இப்போ நான் அவனோட கஸ்டமர், நீ என்னை விரட்டி விட பார்க்குறேன்னு நான் உன்னோட ஓனர்கிட்ட போய் சொன்னால் உன்னோட வேலை போயிடும்னு சொல்லி மிரட்டுறான். அதனால சைலமும் வேற வழி இல்லாமல் அமைதியாயிடுறான். கங்கன் சைலம்கிட்ட கார் சாவியை தூக்கி போட்டுட்டு என்னோட காரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோ அப்படி பேசிக்கிட்டே சைலமோட ஷோல்டர்லாம் வந்து கையை போட்டுக்கிட்டே ஒன்று சொல்கிறான். உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு வகை கார் ஓனர் என்ன மாதிரி, இன்னொரு வகை கார் கிளீனர் அது ஒன்றை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போகிறான். அப்புறம் சைலம் கங்கனோட காரை வாஷ் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போன்னு சொல்ல கங்கனும் ஓகேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போகிறான். போயிட்டு என்னோட கிரெடிட் கார்டை நான் காருக்குள்ளே தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அது அங்கே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு சைலம் நீ உன்னோட கிரெடிட் கார்டை காருக்குள்ளே வச்சுருந்தேன்னா அது அங்கே தான் இருக்கும், நான் அதை இன்னும் பார்க்கல. அப்போ அந்த கராஜோட ஓனர் அங்கே வந்துடுறாரு. அவர்கிட்ட கங்கன் என்னோட கிரெடிட் கார்டை நான் காருக்குள்ளே தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அங்கே நான் தேடி பார்க்கும்போது அதை காணலை, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல ஓனரும் சைலமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. கங்கன் வில்லன் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்மைலை போட்டுட்ருக்க அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் கங்கன் அந்த 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ்ன்னு ஒரு டயலாக் சொல்லுவானே அது சொல்லிட்டு இருக்கும்போது சைலமோட பாக்கெட்டில் அவனோட கிரெடிட் கார்டை வச்சிடறான். ஓனரும் சைலமை செக் பண்ணிவிட்டு இவங்கிட்ட எந்த கிரெடிட் கார்டும் இல்லைன்னு சொல்கிறேன். இதில் ஷாக்கான கங்கன் திரும்பி ஒரு வாட்டி கூட செக் பண்ணி பாருங்கன்னு கேட்குறான். அப்போ சைலம் கங்கனை பார்த்து நீங்கள் வேணால் உங்களோட பேக் பேக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் பேக் பேக்கெட்டில் வச்சுருக்கதை மறந்துருக்கலான்னு சொல்கிறான். ஓனர் அதுக்கு ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் பேக்கெட்டை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. கங்கனா அவனோட பேக்கெட்டை செக் பண்ணும்போது அதில் அவனோட கிரெடிட் கார்டு இருக்குது. ஓனர் அதுக்கு பார்த்தீங்களா நீங்கள் மறந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். அப்போ சைலம் மாசா கெத்தா அப்படியே நடந்து வந்து கங்கனோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு சொல்கிறான்.
சொல்கிறான். உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு வகை புத்திசாலியானவங்க என்ன மாதிரி, இன்னொரு வகை தன்னைத்தானே புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அது ஒன்றை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை பார்த்து ஒரு ஸ்மைலை போட்டுட்டு கிளம்பிடுறான். இதில் ரொம்ப பெரிய அளவில் பல்பு வாங்கின கங்கன் அவன் வாங்கின பல்போடையே வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனோட கிராண்ட்மா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிராண்ட்மா கங்கன் கிட்ட வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு கூப்பிட கங்கனும் உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்பா வரலையான்னு கேட்க அதுக்கு கிராண்ட்மா அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க, வரக்கு லேட் ஆகுன்னு சொன்னா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கனோட ஃபாதர் அங்கே வந்துடுறாங்க. 3 பேருமா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கங்கன் அவங்களோட அப்பா கிட்ட, அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஸ்கூல் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க சொல்கிறாங்கன்னு சொல்ல அதுக்கு அவனோட அப்பா, பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறதெல்லாம் பெரிய பொறுப்பு, நீ ஸ்கூலுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு, வீட்டுக்கு வா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, அதுவே போதும் அப்படின்னு சொல்ல இந்த சீனை பார்க்கும்போது கங்கனுக்கும் அவனோட அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் கங்கன் அவனோட கார்டனில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பிம்ஃபா அங்கே வாரா. அப்போ பிம்ஃபாவை பார்த்த கங்கன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு பிம்ஃபா, என்னோட அப்பா உன்னோட அப்பா கிட்ட ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேச வந்தாங்க, அதான் நானும் கூட வந்தேன்னு சொல்கிறா. பிம்ஃபா கங்கனை பார்த்து, எனக்கு உன்னோட வீடு ரொம்ப பிடிக்கும், இங்கே நிறைய இடம் இருக்குது, என்னோட டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போக நல்ல வசதியாக இருக்கும்னு சொல்ல அப்புறம் பிம்ஃபா, கங்கன் உனக்கு ஒன்று தெரியுமா, டாகை நல்லா ட்ரெயின் பண்ணாட்டி அது வைலண்டாக நடந்துக்கிடுமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கங்கன், ஒருவேளை உன்னோட டாகு ஒழுங்காக ட்ரெயின் ஆகலைன்னா நீ அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு பிம்ஃபா, நீ சொல்கிறத பார்த்தா டாகை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலையேன்னு கேட்க கங்கன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். கங்கனோட தலையில் இடியே விழுந்தாலும் சைலம்மா புள்ளி பண்ணுறதை மட்டும் நிறுத்த மாட்டான் போல இருக்குது. நெக்ஸ்ட் டே சைலம் ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆட்டோ ஓட்டுண்டு ஒரு கால் வருது. அதில் ஆட்டோ சைலம்கிட்ட, சைலம் நீ எங்கே இருக்க, உனக்காக நான் ரொம்ப நேரமாக பழைய ஜிம்மில் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரமாக வந்துரு. சைலமும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணலான்னு போகும்போது அதுக்கு ஆட்டோ அங்கண்டு, நீ இங்கே வராத, இது ஒரு ட்ராப்பு அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட சைலம் பயந்து போய் அந்த ஜிம்முக்கு போகிறான். அந்த ஜிம்மில் கங்கனா அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆட்டோவை அடித்து போட்டு வச்சுருக்காங்க. கையை வேற ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்த சைலம் கங்கன்ட்ட, உனக்கு என்னோட பிரச்சனைனா என்னை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கிறான், இல்லை எதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு கேட்க அதுக்கு கங்கன், இவன் என்னோட பிளானை ஸ்பாயில் பண்ணிட்டான், அதான் இவனை அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி நீ இப்போ எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற, அதுவும் உன்னோட ஷர்ட்டை கலத்திக்கிட்டு. சைலமோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா அன்பட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சீனை தான் நம்ம இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம். சைலம் எதுவும் சொல்ல முடியாமல் எல்லாரையும் அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். கங்கன் அவனை பார்த்து, அப்படின்னா நீ உன்னோட ஷார்ட்ஸையும் கலத்த வேண்டியதாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்ல ஆட்டோ அதை பார்த்துட்டு கங்கன்ட்ட அவனோட காலை பிடிச்சி, கங்கன் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்ன வேணாலும் பண்ணு, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். சைலம் ஆட்டோவை பார்த்து இவனோட காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சாதேன்னு சொல்லி அவனை எழுப்புறான். இதை பார்த்துட்டு இருந்த கங்கன், அப்படின்னா நான் என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். சைலம் நீ ஆட்டோவை கிஸ் பண்ணணும், அதுவும் லிப் டு லிப் கிஸ் பண்ணணும். அதுக்கு அங்கே இருக்க மற்ற பசங்க எல்லாம் கோரஸாக கத்த மேக்ஸு அங்கே நடக்கிறத அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். சைலம் வேறு வழி இல்லாமல் ஆட்டோவை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது கங்கன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் லிப் டு லிப் கிஸ் நல்லா டீப்பாக இருக்கணும்னு சொல்கிறான். இதில் வெறியான சைலம், கிஸ்ஸு தானே, லிப் டு லிப் கிஸ் தானே, அதுவும் டீப்பாக தானே வேணும், நீ தானடா கேட்ட, நீயே வாங்கிக்கோன்னு கங்கனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். தவளை தான் வாயாலே கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, அந்த பழமொழி கங்கனுக்கு கரெக்டாக பொருந்தும். நல்லா கேட்டு வாங்கிக்கிட்டான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சைலமையும். பிடிச்சா பாருங்க ஒரு புடி, உடும்பு புடி. எவ்வளவு தள்ளினப்புறம் கங்கனை விடவே இல்லையே. நான் என்னமோ இவங்க டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு பாட்ஷா ஆண்டனி காம்போ போல் இருக்குது. அதாவது நீ செய், நான் உனக்கு மேலே செய்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஓகே, இதோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லிலி. டாடா, பாய், லவ் யூ, உமா.